அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டே 18க்கான டிஸ்கஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஆல்ரெடி ஒரு 17 நாள் முடிஞ்சிருக்கும். இடையில ஒரு டெஸ்ட் வேற வச்சிருந்தோம். சரிங்களா? அது எல்லாமே எழுதி பார்த்திருப்பீங்க. இன்னைக்கான 15 கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். என்ன சொல்றாங்க? 2 பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகின்றன. அதன் மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது n(s) வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ n = 1 ஒரு பகடையை உருட்டினா நம்மளோட n(s) வந்து என்ன வரும்? 6ன்னு வரும். 2 பகடையை உருட்டினா நம்மளோட n(s) வந்து என்ன வரும் அப்படின்னா 36. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 6√2ன்னு எழுதிக்கலாமா? இதை எப்படி எழுதிக்கலாம்? 6√1. அதாவது ஒரு பகடை அப்படின்னா 6√1, 2 பகடை அப்படின்னா 6√2. இதே இது 3 பகடை அப்படின்னா n(s) வந்து என்ன வரும்னா 216ன்னு வரும். அப்ப 6√3ன்னு வரும். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. 3 பகடைகளை உருட்டும் போது 3 முகமதிப்பும் சமமாக இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த இடத்துல நான் ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அப்படின்னா எனக்கு n(s) என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஜென்ரலா n பகடையை நான் உருட்டினா என்னோட n(s) வந்து என்ன வரும் அப்படின்னா 6n வரும். சரிங்களா? இதான் ஜென்ரல் ஃபார்முலா. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பகடைனா 6√1, 2 பகடைனா 6√2, 3 பகடைனா 6√3. சரிங்களா? இதே இது 5 பகடை அப்படின்னா என்ன வரும்? n இருக்கிறதுல 5 போகணும், 6√5ன்னு வரும். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 36ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து 2வது சம். 2⁻40 + 2⁻40 மதிப்பு என்ன? 2⁻40 + 2⁻40 மதிப்பு என்ன? இது ரெண்டுல இருந்து எதை காமன் எடுக்கலாம்னா ஒரு 2⁻40 காமன் எடுங்க. அப்ப என்ன வரும்? 1 + 1ன்னு வரும். 2⁻40 இன்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணா 2 பவர்ல 1. பேஸ் 1 போல இருந்தா பவர் ஆட் பண்ணிடலாம். அப்ப 2⁻40 + 1 ஆன்சரு 2⁻41. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா? அடுத்து 3வது கொஸ்டின். இரு கோளங்களின் வலைப்பரப்பு புறப்பரப்புகளின் விகிதம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9:16. கோளத்தோட வலைப்பரப்பு அல்லது புறப்பரப்பு ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா 4πr². இங்க 2 கோளத்தை பத்தி பேசுறாங்க அப்படினால இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 4πr1² = 4πr2² = 9:16ன்னு வரும். சரிங்களா? இந்த ரெண்டுலையும் எது பொதுவா இருக்கு? இந்த 4π கேன்சல் பண்ணி விட்டுலாம். அப்ப என்ன வரும்னு பாருங்களேன். r1² r2² இந்த 9 எப்படி எழுதிக்கலாம்? 3² 4² எழுதிக்கலாம். கரெக்டா? ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுங்க. எடுத்தா என்ன வரும் அப்படின்னா r1 r2 = 3:4ன்னு வரும். நமக்கு இப்ப கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? கன அளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கன அளவு ஃபார்முலா என்ன? 4/3 π r1³ 4/3 π r2³ அப்படின்னு சொல்லி வரும். அப்ப எது பொதுவா இருக்கு? இந்த 4π பொதுவா இருக்கு. அதை கேன்சல் பண்ணிருங்க. கேன்சல் பண்ணா நமக்கு மீதி என்ன இருக்கும்? r1³ r2³ வரும். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்களேன். பண்ண என்ன வரும்னா 3³ 4³ ஆன்சரு 27:64ன்னு வரும். சரிங்களா? 64 வரும். இது இவ்வளவு ப்ராசஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஃபார்முலா எல்லாமே நல்லா தெரிஞ்சு அப்படின்னா டக்குன்னு எலிமினேட் பண்ணிட்டே வந்துட்டே இருக்கலாம். சரிங்களா? டைரக்டா இந்த ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் நமக்கு காமனா உள்ளது கேன்சல் ஆயிரும். அப்ப இதை கியூப் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டெப் போட்டுடலாம். சரிங்களா? அடுத்து 4வது சம். ஆஷிஷ் ரூபாய் 32,000 ஆரம்ப முதலீட்டில் ஒரு புத்தக கடையை திறந்தார். சரிங்களா? 32,000 ரூபாய் போட்டு ஒரு புக் ஷாப் வந்து ஓபன் பண்றாங்க. சரிங்களா? முதல் ஆண்டில் அவருக்கு 5% இழப்பு ஏற்பட்டது. ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா 5% வந்து இழப்பு ஏற்பட்டது. இருப்பினும் 2வது ஆண்டில் அவர் 10% லாபம் ஈட்டினார். 2வது வருஷத்துல 10% வந்து லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? 3ஆம் ஆண்டில் 12% உயர்ந்தது. 3வது வருஷத்துல 2% உயர்ந்தது எனில் 3 வருடங்கள் முழுவதும்
அவரது நிகர லாபத்தை கணக்கிடுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து அந்த கூட்டு வட்டி ஃபார்முலா போடலாம். 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் பாக்டீரியா சம் ஒன்று இருக்கும். முதலாவது ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ வளர்ச்சி அடைகிறது, அடுத்து வளர்ச்சி குறையுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதே ஃபார்முலா தான் இங்கேயும் யூஸ் பண்ண போறேன். நஷ்டமா இருந்துச்சுன்னா மைனஸ்ல எடுக்கணும், லாபமா இருந்துச்சுன்னா பிளஸ். ஓகேவா? ஃபார்முலா நமக்கு என்ன அப்படின்னா A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 பிளஸ் A பை 100 இன்ட்டு 1 பிளஸ் B பை 100. இந்த மாதிரி எத்தனை வருஷம் கொடுக்குறாங்களோ அத்தனை இது நம்ம எழுதிக்கிட வேண்டியதான். நமக்கு 3 வருஷம். ஓகேவா? எவ்வளோல ஸ்டார்ட் பண்றேன்? 32,000. 1 பிளஸ் முதல்ல நஷ்டம், அப்போ என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். 1 மைனஸ் 5 பை 100. அடுத்து 10% லாபம், 1 பிளஸ் 10 பை 100. அடுத்த இதுல 12% லாபம், அப்போ 1 பிளஸ் 12.5 பை 100. ஓகேவா? 12% உயர்ந்தது. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ண என்ன வரும்? 32,000 இன்ட்டு 100. 100ல் 5 போயிடுச்சுன்னா 95 பை 100 இன்ட்டு ஒரு 0 கட் பண்ணிடும் 10. 11 பை 10 இன்ட்டு 100. 112.5 பை 100. சரிங்களா? என்ன பண்ணலாம்? 1 2 3 3 0க்கு 3 0 அடி ஆயிரும். அதுக்கப்புறம் 25 100, இங்க 19. அதுக்கப்புறம் 5 20, இங்க 8 32. அதுக்கப்புறம் அடி கொடுத்தீங்கன்னா 1, இங்க 2 10, மிச்சம் 1 12. 2 10 புள்ளி வச்சு மிச்சம் 2, 5 25. இப்போ இது எல்லாத்தையும் பெருக்குங்க. பெருக்குனா என்ன வரும்னு பாருங்களேன். 8 இன்ட்டு 19 இன்ட்டு 11 இன்ட்டு 22.5. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதையும் பெருக்குங்களேன். பெருக்குனீங்கன்னா புள்ளி கேன்சல் ஆயிரும். 5 8 40, மிச்சம் 4, 2 16, 20, மிச்சம் 2, 2 16 18. ஒரு இது தள்ளி புள்ளி வச்சா புள்ளி போயிடும். அப்போ 180 இன்ட்டு இது ரெண்டையும் பெருக்குனா என்ன வரும்? 209 வரும். சரிங்களா? ஆமா, செக் பண்ணிடலாம். 9 1 9 1 9 0 1 209. அடுத்து இது ரெண்டையும் பெருக்குங்க. 209 18ஆல பெருக்குங்க. 9 8 72, 2 16, 9 0 2. அப்போ 2 16 1 7 3 37,600. ஆல்ரெடி ஒரு 0 போடணும். சரிங்களா? இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் இதுதான் என்னோட மொத்த தொகை. சரிங்களா? அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் கேட்குறாங்க. நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணோம்? 32,000 ரூபா. மைனஸ் பண்ணிடுங்க. 0 2 6 5 56 20. 5,620 ரூபா வந்து எனக்கு லாபம் கிடைச்சிருக்கு. 5,620. ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா இருக்கும். சரிங்களா? பாக்டீரியா சம்மா தான் லைட்டா கொஞ்சம் மாத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்த 5ஆம் சம். 10 வருடங்களில் ஒரு தொகை இரு மடங்கு ஆகிறது. 10 வருடங்களில். அப்ப n = 10 எனில் வருடத்திற்கு தனி வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி மடங்கு கொடுத்தாலே ஒரு ஃபார்முலா இருக்கும். சரிங்களா? கடைசி என்ன கேட்குறாங்க? வட்டி. அப்போ r = x - 1/n × 100. இதுல r அப்படிங்கிறது வட்டி வீதம் நமக்கு தெரியும், n அப்படிங்கிறது காலம், இதுவும் எனக்கு தெரியும். இதுல இந்த x அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மடங்குன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்துல எத்தனை மடங்கு இருக்கு அதை அப்படியே போட்டுடலாம். இங்க 2 மடங்கு இருக்கா, அப்ப x இடத்துல என்ன பண்ணணும்னா 2 போடணும். அப்போ r = 2 - 1, n இருக்க இடத்துல 10 இன்ட்டு 100. ஒரு 0 ஒரு 0, 2ல் 1 போயிடுச்சுன்னா 1 1 இன்ட்டு 10, ஆன்சரு 10ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இதே மாதிரி 7th ஸ்டாண்டர்ட்ல ஒரு சம் இருக்கும். அந்த சம் நிறைய தடவை நம்ம கேட்டிருக்காங்க. இதே ஃபார்முலா தான், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல கேட்டிருக்காங்க. என்ன கேட்குறாங்க? A/B/C வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. A/B என்ன கொடுத்துருக்காங்க? 8/12. அப்போ இங்க ஒரு பாக்ஸ் எம்டியா இருக்கும் நமக்கு. அதே மாதிரி B/C என்ன கொடுத்துருக்காங்க? 24/15. இங்க ஒரு பாக்ஸ் வந்து நமக்கு எம்டியா இருக்கும்.
இந்த பாக்ஸுக்கு இந்த பக்கம் அல்லது அந்த பக்கம் ஏதாச்சும் நம்பர் இருக்கான்னு பாருங்க. அந்த பக்கம் எதுவும் இல்ல, இந்த பக்கம் என்ன நம்பர் இருக்குன்னா 12. அப்ப அந்த 12 அப்படியே போட்டுருங்க. இந்த பக்கம் என்ன நம்பர் இருக்கு, இங்கிட்ட எதுவுமே இல்ல, அந்த பக்கம் என்ன இருக்குன்னா 24, இதை அப்படியே போட்டுருங்க. அப்போ இதுக்கப்புறம் அப்படியே பெருக்கிடுங்க. பெருக்குனா என்ன வரும், 160 4 32 192 ஈஸ்ட். இது ரெண்டையும் பெருக்குனா என்ன வரும், 24 12 ஈர்னாங்க 8 ஈரெண்டா 4 ஒரு நாள் 4 ஒரு 2 8 8 2 288. அதுக்கப்புறம் 15 × 12 0 1 2 3 5 1 180 வரும். சரிங்களா? இதுக்கப்புறம் ஒரு 4ஆம் வாய்ப்பால் அடி கொடுங்க. 4 16 மிச்சம் 3 32னா 8 32. இங்க 7 2 4 16 மிச்சம் 2 5. அதுக்கப்புறம் 5 3ஆம் வாய்ப்பால் அடி கொடுங்க. 1 3 3 மிச்சம் 1 16. இங்க 3 6 மிச்சம் 1 4 12. அடுத்து 15. அடுத்து திருப்பி ஒரு 3. இதுக்கப்புறம் எதுவும் போகாது. அப்ப ஆன்சர் 16 24 15 வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்ட். இதை கொடுத்துருக்கதை நம்ம அப்படியே செஞ்சிருக்கோம். சரிங்களா? இன்னொன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ரெண்டுலையும் இன்னும் கொஞ்சம் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணா என்ன வரும், 8 3 12. கரெக்டா? அதே மாதிரி இங்க பண்ணா என்ன வரும், 8 3 24 5 3 15. சம்மு கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிடுச்சா, இதுக்கப்புறம் திருப்பி அப்ளை பண்ணி பாருங்க. A ஈஸ்ட் B ஈஸ்ட் C. A ஈஸ்ட் B என்ன, 2 ஈஸ்ட் 3. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்னா ஒரு 3 வரும். அதே மாதிரி 8 ஈஸ்ட் 5. B ஈஸ்ட் C வந்து 8 ஈஸ்ட் 5. அப்ப இங்க என்ன வரும்னா 8 வரும். இது எனக்கு கொஞ்சம் சிம்பிளா முடிஞ்சிடும். 2 16 3 24 3 15. ஆன்சர் அதே தான் எனக்கு வரும். ஓகேவா? அதனால இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சோம். எனக்கு கொஞ்சம் பெருசா ஆடுற மாதிரி இருந்துச்சு. சரிங்களா? ஆனா சம்மன் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்கும் போது இங்க ரெண்டையும் பொதுவா இன்னொரு தடவை டிவைட் பண்ணலாம். 4ஆம் வாய்ப்பாடு போடலாம். 7 8 3 12. இங்க 8 3 24 5 3 15. சரிங்களா? இப்போ திருப்பி இந்த மாடல்ல ட்ரை பண்றேன். அப்ப எனக்கு சிங்கிள் ஸ்டெப்ல ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா? இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ஏழாசம் பாருங்க. என்ற எண்களால் வகுப்படக்கூடிய மிக சிறிய எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம், 8 × 3 பிரிச்சுக்கலாமா? அப்போ 3 வருதா, கொடுத்துருக்கிறது எதெல்லாம் 3ஆல டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. இங்க கூட்டினா என்ன வரும், 16 18. அப்ப இது 3ஆம் வாய்ப்பால்ல போகுது. அப்ப இந்த ஆப்ஷன் வரலாம். ஓகே. இங்க 12 13. இது 3ஆல டிவைட் ஆகாது. இங்க 8 9 9 வருது. அப்ப இது 3ஆல டிவைட் ஆகுது. சரிங்களா? அப்ப இந்த ஆப்ஷன் எனக்கு வரலாம். இங்க கூட்டினா 7. இது 3ஆல டிவைட் ஆகுது. அப்போ ஒண்ணு இது வரலாம் அல்லது இது வரலாம். நல்லா பாருங்களேன். இதை ஒரு 2ஆல பெருக்குனா எனக்கு இது கிடைக்கும். கரெக்டா? அப்ப இருக்கிறதுல சின்னது இதுதான். இதுதான் எனக்கு ஆன்சரா வரும். சரிங்களா? செக் பண்ணி பார்த்துடலாம். 15 20 24 32 36. ஃபர்ஸ்ட் 5ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 5ஆம் வாய்ப்பாடு போட்டா என்ன வரும், 3 4 24 32 36. அடுத்து 4ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 3 1 6 8 9. அடுத்து 3ஆம் வாய்ப்பாடு 1 1 2 8 3. அடுத்து 2ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 1 1 1 4 3. ஸோ இதுக்கப்புறம் பொதுவாக எதுவும் போகாது. அதனால அப்படியே பெருக்கிடுங்க. பெருக்கினா என்ன வரும், 5 × 4 × 3 × 2 × 4 × 3. 5 20 20 3 60 62 120 × 3 12. அப்போ 0 12 12 144. சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா வரும். சரிங்களா? இது எனக்கு வராது. இதுவும் டிவைட் ஆகும். ஆனா இது பெரிய நம்பர். ஓகே. அப்ப சி ஆப்ஷன் தான் எனக்கு கரெக்டா வரும். அடுத்து 8ஆம் கூடுதல் 99 மீப்பெரு பொதுவன் 9 மிக எண் ஜோடிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா? கொடுத்துருக்க நம்பர் வந்து ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. XY அப்படிங்கிறது 2 நம்பர் இருக்கும். அந்த 2 நம்பருக்கு HCF பார்த்தா என்ன வருதுன்னா 9ன்னு வருது. சரிங்களா? அப்போ இந்த 2 நம்பரும் 9ஓட பெருக்கு தொகையா இருக்கும். அப்பனா தான் எனக்கு HCF பார்க்கும்போது காமனா 9 வெளியில எடுக்க முடியும்.
அப்போ கொடுக்கப்பட்ட எண்கள் வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 9x, 9y இந்த ஃபார்மட்ல தான் இருக்கும். 9ஓட பெருக்கு தொகையா இருக்கும். அப்பதான் HCF பார்க்கும்போது 2லயும் 9 இருக்கா, HCF 9 வரும். இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டினா என்ன வருதா, 99. அப்ப ரெண்டையும் கூட்டிடுங்க. 9x plus 9y ஈக்குவல் டு 99. 9 காமனா எடுத்துடலாமா? காமனா எடுத்தா என்ன வரும், x plus y ஈக்குவல் டு 99. இது எதுவும் கேன்சல் ஆகுனா 1 1 11 வரும். அப்போ ரெண்டு நம்பரை கூட்டினா என்ன வருதுன்னா நமக்கு 11 வருது. சரிங்களா? அப்ப என்னென்ன பாசிபிள் இருக்கு, 1 10, 2 9, 3 8, 4 7, 5 6, அதுக்கப்புறம் 6 5 நம்பர் வந்து ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்ப இது வேண்டாம். இப்போ இந்த மாதிரி எழுதியிருக்கோமா, ரெண்டு நம்பரை கூட்டினா 11 வருது. என்னென்ன பாசிபிள் இருக்கோ அது எல்லாத்தையுமே எழுதிட்டோம். எழுதுனதுக்கு அப்புறம் எந்தெந்த ஜோடிக்கெல்லாம் HCF 1 வருதுன்னு பாருங்க. அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இப்போ இதுக்கு HCF பார்த்தா 1, இதுக்கு HCF பார்த்தா 1, இங்க பார்த்தா 1, இங்க பார்த்தா 1, இங்க பார்த்தா 1. அப்ப எல்லாத்துக்குமே எனக்கு HCF 1 தான் வருது. அப்போ மொத்தமா எத்தனை ஜோடி இருக்கு, 1 2 3 4 5 5 ஜோடி இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து 5ன்னு வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா இருக்கும். இந்த மாடலையும் நம்ம கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கேட்குறாங்க. சரிங்களா? இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதிகபட்சம் போனா கூடுதல் கொடுப்பாங்க, இல்லைன்னா பெருக்கு தொகைன்னு கொடுப்பாங்க. அடுத்து 9வது சம். ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் A மற்றும் B ஆகிய இரு நபர்களில் A ஆனவர் 192 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். A தான் வின் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல, 192 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். A ஆனவர் 58% பெறுகிறார் எனில் பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? மொத்தம் 100% வந்து நமக்கு பதிவாகி இருக்கும். யார் யார் போட்டியிடுறா, ஒரு 2 பேர் A B அப்படின்னு ஒரு 2 பேர் போட்டியிடுறாங்க. A வந்து எவ்வளவு வாக்கு வாங்கியிருக்காங்க, 58%. அப்ப இவங்க எவ்வளவு வாங்கியிருப்பாங்க, 100ல 58 போயிடுச்சுன்னா ஒரு 42%. இவங்க 58%, இவங்க 42%. இப்போ A ஆனவர் 192 வாக்குகள் வித்தியாசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அதான் நமக்கு கீ பாயிண்ட். இந்த 2 பேருக்குரிய வித்தியாசம் தான் எவ்வளவு அப்படின்னா இந்த 192. அப்ப ரெண்டையும் கழிச்சிங்கன்னா எவ்வளவு வரும், 16% வருமா? அப்போ 16% அப்படிங்கிறது 192 அப்படின்னா நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா 100% என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பெர்சன்டேஜ் கூடுச்சுன்னா எண்ணிக்கையும் கூடும். அப்போ இது வந்து நேர்மாறல். நேர்மாறலா இருந்தா என்ன பண்ணுவோம், தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழா போடுவோம். தலைகீழா போட்டா என்ன வரும், 100/16 இன்ட்டு 192. 1 1 மிச்சம் 3 2. அப்போ மொத்தமா எவ்வளவு வாக்குகள்னா 1200. பி ஆப்ஷன். ரொம்ப சிம்பிளான சம் தான். அடுத்து 10வது கொஸ்டின். இந்த சம் வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா? என்ற தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன தொடர் வரிசைனா, பெருக்கு தொடர் வரிசை. ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ பொது விகிதம் கண்டுபிடிங்களேன். R1னா என்ன பண்ணுவோம், செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் என்ன, 1/8/3/16. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 1/8 இன்ட்டு இது மேலே போகும்போது தலைகீழா போகும். அப்போ 16/3. 1 இங்கே 2, அப்போ 2/3. அடுத்ததுக்கு பாருங்க R2. R2 என்ன வரும், T3/T2. T3 என்ன, 1/12. ஒரு பெரிய பை. T2 வந்து 1/8. அப்போ 1/12 இந்த வகுத்தல் வந்து பெருக்கலாம் மாறும். பெருக்கலாம் ஆகும்போது தலைகீழா போகும். 8/1 வரும். அப்போ 2 இங்க 3. இந்த மாதிரி நீங்க பொது விகிதம் கண்டுபிடிச்சிட்டே போனா என்ன வரும்னா உங்களுக்கு 2/3 வரும். கொஸ்டின் நமக்கு என்ன கேட்குறாங்க, இதுக்கப்புறம் என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ இந்த 2 நம்பர் எடுத்துக்கலாம். இதுக்கு பொது விகிதம் கண்டுபிடிங்களேன். R1 R2 R3 R4. R4னா என்ன வரும், T5/T4. நமக்கு T5 தான் கேட்குறாங்க. கரெக்டா? அப்போ அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். X/T4 என்ன, 1/18.
பொது விகிதம் என்ன நமக்கு 2/3 வருது சரிங்களா 2/3 நமக்கு எக்ஸ் தான் வேணுமா இதை அப்படியே அந்த பக்கம் கொண்டு போயிருங்க அப்போ 2/3 இன்ட்டு இது அப்படியே போகும் 1/18 ஈக்குவல் டு எக்ஸ் 1 இங்க 9 அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1/27 வரும் சரிங்களா இது கொஞ்சம் நல்ல சம்மு அதே அளவு கேட்டிருக்காங்க நமக்கு 1/27 பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும் சரிங்களா அடுத்து 11 சம் A ஈக்குவல் டு 1 B ஈக்குவல் டு 2 எக்ஸெட்ரா அதான் ஆல்பபெட்டோட நம்பர் கொடுத்துருக்காங்க பொசிஷன் கொடுத்துருக்காங்க OWL என்ற வார்த்தையின் மதிப்பு எதற்கு சமமாக இருக்கும் ஓவோட பொசிஷன் வந்து என்ன 15 பிளஸ் டபிள்யூவோட பொசிஷனு 23 எல்லோட பொசிஷனு 12 25 35 40 50 அப்போ கீழே இருக்கிறது எல்லாத்துக்குமே நம்பர் போடுங்க எதுக்கு 50 வருதுன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபிஷ் எடுத்துக்கிடுவோமே SH எஃபோட பொசிஷனு 6 ஐ வந்து 9 எஸ் வந்து 19 H வந்து 8 27 36 42 ஆனா நமக்கு என்ன வரணும் 50 வரணும் அப்ப இது வராது அடுத்து பிஜிஎன் எடுத்துக்கோங்க பியோட பொசிஷன் என்ன 16 அடுத்து 9 ஜி வந்து 7 இ வந்து 5 ஓ வந்து 15 இதுலயே எக்ஸஸா போயிடும் 20 36 45 52 எக்ஸஸா போயிடும் அப்ப இது வேண்டாம் அடுத்து ஸ்னேக் எடுத்துக்கோங்க SNA KE எஸ்ஸோட பொசிஷனு 19 என்னோட பொசிஷனு 14 ஏயோட பொசிஷன் 1 கேவோட பொசிஷனு 11 ஈயோட பொசிஷன் 5 இது ரெண்டையும் ஆட் பண்ணா 20 34 39 40 50 அப்ப இதுல இருக்கிற பொசிஷன் எல்லாத்தையும் கூட்டினா என்ன வந்துச்சு 50 நமக்கு என்ன வரணும் 50 தான் வரணும் சரிங்களா அப்ப ஆன்சரு சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்ட் சரிங்களா இதுவும் கொஞ்சம் நல்ல சம் ஓகேவா அடுத்து 12வது சம் ரொம்ப சிம்பிளானது 1 9 25 49 81 அடுத்தது என்ன அப்போ 1 ஸ்கொயரு 3 ஸ்கொயரு 5 ஸ்கொயரு 7 ஸ்கொயரு 9 ஸ்கொயரு அடுத்து 11 ஸ்கொயர் அப்போ 121 பி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்ட் ஆன் நம்பரா ஸ்கொயர் பண்ணிட்டு போறாங்க சரிங்களா அடுத்து 13 ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நிறைய கேட்க ஆரம்பிக்கிறாங்க இது என்ன தொடர் வரிசை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபிபனாக்கி தொடர் வரிசை கரெக்டா 1 2 8 10 இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா இந்த இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கும் இதே மாதிரி சம்ம நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருப்போம் ஓகேவா இதுல கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் இந்த சீரியஸா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஃபிபனாக்கி சீரியஸ் என்ன பண்ணுவாங்க இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்க போடுவாங்க இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்க 3 ரெண்டையும் ஆட் பண்ணா 5 அது இங்க போட்டிருப்பாங்க 5 3 8 அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும் 21 வரும் சரிங்களா பி ஆப்ஷன் முந்தின 2 டேர்ம் ஆட் பண்ணி அடுத்ததுல போடுவாங்க அடுத்து 14 ஓர் எண் மற்றும் அதன் வர்க்கத்தின் கூடுதல் ஓர் எண் அப்படின்னா அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும் அதனோட வர்க்கம்னா என்ன அர்த்தம் எக்ஸ் ஸ்கொயர் இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்னா 1122 எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா இது ரொம்ப சிம்பிளாவே பார்த்துக்கலாம் இப்போ 11 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் 121 ஒரு 11 கூட்டினா எனக்கு 1122 வராது அதே மாதிரி 20 ஸ்கொயர் பண்ணா 400 தான் வரும் சரிங்களா 22னா கொஞ்சம் அதிகமா போகும் 500க்குள்ளதான் வரும் அப்ப இதுவும் வராது இதை ஸ்கொயர் பண்ண இதை ஸ்கொயர் பண்ணேன் ஸ்கொயர் பண்ண என்ன வரும் 4 16 1600 தாண்டி போயிடணும் ஆனா நமக்கு என்னதான் வரணும் 1122 தான் வரும் அப்போ சி ஆப்ஷன் எனக்கு கரெக்ட் சரிங்களா ஆப்ஷன்ல இருந்தே நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ணிடலாம் இதுல இருந்து போடணும் அவசியம் இல்லை ஓகேவா சாதாரண ஆண்டில் 53 சனிக்கிழமைகள் வருவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஆண்டை வந்து 2ஆ பிரிப்பாங்க சாதாரண வருடம் இன்னொன்னு வந்து லீப் வருடம் சரிங்களா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரொம்ப சிம்பிளானதான் இது வந்து 10th புக்ல உள்ள சம் தான் சரிங்களா சாதாரண வருடம் கொடுத்து என்ன கிழமை கேட்டாலும் ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா நமக்கு 1/7 அப்படின்னு தான் வரும் சரிங்களா இதே இது லீப் வருடம் கொடுத்து எந்த கிழமை கேட்டாலும் ப்ராபபிலிட்டி கேட்டாலும்
எந்த கிழமை கொடுத்து நிகழ்தகவு கேட்டால் ஆன்சர் வந்து என்ன வரும்னா 2/7. இது ரெண்டையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாதாரணம்னா 1/7, லீப் வருடம்னா 2/7. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, சாதாரண வருஷம், அப்போ ஆன்சரு 1/7. 2/7 எப்போ வரும் அப்படின்னா லீப் வருஷத்துக்கு வரும். சரிங்களா? ஸோ இன்னைக்கான 15 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். இன்னைக்குல வந்து கொஞ்சம் ரொம்ப சிம்பிளானதான் பார்த்துருப்போம்.